ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம குட் டே பிஸ்கட் வச்சு ஒரு அருமையான ஸ்பாஞ்சியான ஒரு கேக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம குட் டேயில் தாங்க பிஸ்கட் செய்ய போகிறோம். நான் வந்து 5 ரூபாய் குட் டே எடுத்துருக்கிறேன். ஸோ ரொம்ப சின்ன பாக்கெட். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக எடுத்துக்கிட்டேன்னா ஒரு பாக்கெட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நிறைய செய்யணும் அப்படின்னா 2 பாக்கெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சின்ன பாக்கெட்டில் 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பிஸ்கட்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுறீங்க, 2 உடச்சி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ பிஸ்கட் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இதை நீங்கள் நல்ல பவுடராக நுணுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பிஸ்கட்டெல்லாம் நல்லா நைஸாக நுணுக்கி எடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பவுலில் கொட்டிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம பிஸ்கட் தூளெல்லாம் ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டோம். இதில் நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதாவது சுகர் எடுத்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே இந்த பிஸ்கட் தூளோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பால் இதுக்கு ஆட் பண்ண போகிறாங்க. நான் 1 கிளாஸ் அளவு பால் எடுத்துருக்கேன். பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது எப்படி கரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கணும். ஸோ பால் எடுத்தோன்னே அதிகமாக ஊற்றிடாதீங்க. நம்ம சுகர் பவுடர் போட்டிருக்கனால நமக்கு சுகர் என்ன ஆகும்னா நல்லாவே மெல்ட் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 டம்ளர்லேயே நான் பாதி தான் ஊற்றிருக்கேன். இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு. அதாவது தோசை மாவு பதத்துக்கு நம்ம இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லாட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே தட்டையாக இருக்க மாதிரி ஒரு பவுல், சில்வர் பவுல் எது வேணால் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இப்படி அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா சும்மா கையிலே வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டேன். டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு ஒரு 2 தட்டு தட்டிக்குங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் கூட நமக்கு அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பழைய கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க. அதில் நான் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே ஹீட் பண்ணிக்குங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த கேக் வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இதை வச்சிடலாம். வச்சுட்டு திருப்பி இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு இது நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வெந்துருச்சான்னு. ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் இது நமக்கு நல்லா குக் ஆகணும். பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பார்க்கும்போது தெரியுது இன்னும் நமக்கு குக் ஆகலை, நடுவில்லாம் குக் ஆகாமல் இருப்பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜெம்ஸ் பாக்கெட் ஒரு பாக்கெட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போட்டு வச்சிடுறேன். இது என்ன ஆகும்னா, நம்ம ஃபஸ்ட்டே போடலாம். போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக போய் அடியில் போய் அப்படியே நின்றும். ஸோ அடியில் தான் இருக்கும். இது மாதிரி பாதி அளவு நமக்கு குக் ஆகின மாதிரி பார்த்தீங்கன்னா இது சென்டரில் தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அதை வெட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. எனக்கு இது ஒரு 30 நிமிஷம் வந்துச்சுங்க. பாருங்கள், சுற்றி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. நல்லா குக் ஆயிடுச்சு. இது மாதிரி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒட்டாமல் வரணும் இந்த குச்சியில். ஸோ ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு நல்லாவே இது குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க.
பாருங்கள் இப்போ எடுத்து நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இது ஆறுனா தான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டில் வந்து கவுக்கலாங்க. இது ஆறுன பிறகு என்ன பண்ணுறீங்க, ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே கவுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அப்படியே வந்துடும். இது சூடோடு இருக்கனால இன்னும் நான் வந்து அதை வந்து பண்ணலை. ஸோ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து அதாவது ஜெம்ஸை வந்து வைக்கிறேங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஜெம்ஸு வேறு உள்ளே போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வந்து மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்பான்ச்சியாகவும் இருக்கும். பாருங்கள் இப்படி தொடும்போதே எனக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.